அம்மா மின்னல்னு வந்து ஒருத்தர கும்பலா இருந்து சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் சொல்றோன்னு போய் லெட்டர் போட வேண்டியது. என்னென்ன அயோக்கியத்தனெல்லாம் நடத்தினீங்க நீங்க. பெரியவர்கள் பார்த்து வைக்கிற திருமணத்துல அக்காவை பார்த்து போயிட்டு ஊருக்கு போய் லெட்டர்ல அக்காவை விட தங்கையை பிடித்திருக்கிறது லெட்டர் எழுதினீங்களா இல்லையா நீங்களாம்? இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நாகரீகமா இந்த மாதிரி கல்யாணத்தை தான் பண்ணணுமா? காதலிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் காதலித்த பிறகு இருப்பதில்லைன்னு ராஜா சார் சொன்னார். வெங்கடேஷ் சுவாதி சமீபத்தில் வந்த ஒரு செய்தி. இவங்க 2 பேர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சமூக ஊடகங்கள்ல எல்லாத்துலேயும் அவங்கள ரொம்ப பாராட்டினாங்க. என்ன காரணம் தெரியுமா? வெங்கடேஷ் நல்ல உயரமான இளைஞர், ஆல்ரெடி இருக்கிற இளைஞர் அவர். சுவாதி ரொம்ப வளராத ஒரு பொண்ணு. சுவாதியை வெங்கடேஷ் காதலிச்சாரு. சுவாதி சொன்னாங்க, வேணாம், நான் ரொம்ப உயரம் குறைவா இருக்கேன், இது சரியா வராது. வெங்கடேஷ் தொடர்ந்து காதலிச்சார். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பெத்த பிள்ளையை தான் சார் தூக்கிட்டு போவாங்க. வெங்கடேஷ் தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைமா தூக்கிட்டு போனார். நீங்க யோசிச்சு பாருங்க, பெற்றோர்கள் இவர்களுக்கு பார்த்து திருமணம் செய்து வைத்திருந்தால் இந்த மாதிரியான சில குறைபாடுகள் இருக்கிறவர்கள் இவங்களுக்கெல்லாம் எப்போவாது கல்யாணம் நடக்குமா? காதல் என்பது வடிவை பார்ப்பதில்லை, அழகை பார்ப்பதில்லை, ஜாதியை பார்ப்பதில்லை, பணத்தை பார்ப்பதில்லை, நெஞ்சத்திலே இருக்கிற பிரியத்தை மாத்திரமே பார்ப்பது.